தான் பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். திருமாவளவன் வந்து அவருடைய மீசையில மண் ஒட்டலங்கிறாரு. 8 சீட்டு போட்டு 2 சீட் வாங்கியிருக்காரு. போன முறை கொடுத்தவங்க ஜெயிக்க முடியல. அத சொல்ல மாட்டேன்றாரு. எங்களுடைய நோக்கம் அவர்களை வரவிடாமல் தடுத்ததா இருந்தது. சிதம்பரம் அப்படிதான் சொன்னாரு. குஜராத்ல வந்து அவங்க வந்து தோல்வி அடைஞ்சாங்க 4வது 5வது முறை. அப்ப சொன்னாங்க, போன முறை 180 இருந்துச்சு. இந்த முறை 140 தான் இருக்கு. பாஸ் ஆட்சி யாரோடது? அவ்வளவுதான். 2006ல இவர் வந்து எந்த தேர்தல் அறிக்கையை வந்து கதாநாயகன் சொன்னா, அங்க வந்து மைனாரிட்டி ஆட்சி இருந்துச்சு. கடைசி வரைக்கும் 100க்கு 50. அத சொல்லல அவரு. குஜராத்ல வந்து போன முறை பெற்றோர் 4 சீட் கம்மி. அது மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து நாங்க அதிமுக பாஜக வரவிடாம தடுத்தோம். அதுல நாங்க வெற்றி பெற்றுட்டோம். பாஜகவை கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டு வந்தவருக்கு மக்கள் இவ்வளவு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அதனால மைனாரிட்டி மக்கள் உறுதியா இருந்தாங்க. அப்பாடா நல்லவர். ஏன்னா இடையில என்ன பூச்சாரி கிளப்பினாங்க, அவர் வந்து பாஜகவுடைய பி டீம், அவர் வந்து அதிமுக டைய போட்டுருவாரு, கூட்டணி பேசிட்டு இருக்கான்னு அந்த சந்தேகம் மக்கள் மனசு. அவர் இல்லைன்னு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்ப அது ஒரு காரணம், ஒரே காரணம். திரும்பி திமுக பாஜகவுடைய எதிர்ப்புனால அந்த ஓட்டு கிடையாது. அது நீங்க புரிஞ்சுங்க. பாஜகவுடைய எதிர்ப்பை பாஜக என்னைக்கோ தகர்த்துருச்சு. அவர்களுடைய திரும்பி தகர்த்துருச்சுன்னு புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல சார். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மாநில நீங்க சொல்லுங்க ஒரு பாயிண்ட், நான் மாத்தி கேட்கிறேன். திமுக வந்து தன்னுடைய ஆட்சியை இழந்துருச்சு. திரு ஸ்டாலினே தோத்துட்டாரு. இதுதான் சார் திமுகவுடைய கடைசி தேர்தல் நீங்க ஒத்துக்கிடுவீங்களா?